எங்கேயுமே நிம்மதி இல்லைன்னு வந்து உக்காந்தா உட்கார இடத்துல நிம்மதி இல்லையா? ஒரு 5 நிமிஷம் உக்காந்ததும் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டு லோ பேக்ல ஒரு பெயின் ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்று வீட்டுல வேலை பார்க்கறப்போ பாத்திரம் விளக்குறப்போ நின்னுட்டு இப்படி ஆர்ச் பேக் பண்றப்போ பேக்ல ஒரு பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி பெயின் வரதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஸ்பைன்ல இருக்கிற ஜாயிண்ட் ஃபேசட் ஜாயிண்ட் ஆர்த்ரோபதிங்க. அது ஏன் வருதுன்னா நேச்சுரலாவே நிறைய பேருக்கு அந்த லார்டோட்டிக் கர்வோட ரேஞ்ச் குறைஞ்சதுனால அந்த கர்வ் ஆல்டர் ஆகிறதுனால வெயிட் பேரிங் மசில் வழியா போகாம அந்த ஜாயிண்ட் வழியா போறதுனால ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். அதுதான் பெயினை காஸ் பண்ணுது. அதுக்கு இந்த 1 மினிட் எக்ஸசைஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 knee to chest எக்ஸசைஸ். காலை மடக்கி செஸ்ட்ல பிடிச்சி அப்படியே புல் பண்ணி ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ் டவுன். அதே மாதிரி ஆப்போசிட் லேக புல் அண்ட் ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ். அப்போ இங்க இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். அது அப்படியே ஒரு 3 ரெப்படேஷன் பண்ணுங்க. நம்பர் 2 2 காலையும் மடக்கி அப்டமனை கம்ப்ரஸ் பண்ணாம கொஞ்சம் வெளியே அகட்டிட்டு புல் டுவர்ட்ஸ் யுவர் ஷோல்டர் லெவல். இதை பண்றப்போ பட்டு பேக்ல மைல்டு ஸ்ட்ரெச் இருக்கும். நம்பர் 3 இந்த சைல்ட் போஸ்ட்ல கையை நல்லா முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. பட் வந்து ஹீல்ல உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு ஆர்மை ஃபார்வர்ட் மூவ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல் லோ பேக் அண்ட் பட் ஸ்ட்ரெச் இருக்கலாம். இல்லைனாலும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங் இன்டு 10 ரெப்படேஷன் பண்ணுங்க. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற டெய்லி பாதர் பண்றோட பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெச் டெய்லி பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.